மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினம்னு சொல்லணும். மனசில் ஒரு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சில நேரங்களில் கோவில்கள் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரணும்னு பிளான் பண்ணுவீங்க. மனதுக்கு திருப்தியான ஒரு முறையில் அதெல்லாம் அமையும். வெளிநாட்டு பயணத்தை பற்றி பிளான் பண்ணுவீங்க, அதுக்கும் நல்லபடியாக அமையும். மொத்தத்தில் ரொம்ப ஒரு மாற்றங்களையும் நம்ம தினசரி வாழ்க்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு சந்தோஷங்களையும் தரக்கூடிய தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம், சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையிலும் சிறப்பான ஒரு தினமாக அமையிறது. குறிப்பாக சுப பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படுவது, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படுவது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்திற்கு மேல் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு ஒரு தனித்துவம் பெற்று விளங்குவீர்கள். புகழை தரக்கூடிய தினமாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்களும் சில நேரங்களில் உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் அமையும், தனித்துவம் பெற்று அமையும். செய்கிற தொழிலில் மாற்றங்களுக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய வேறு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனி சம்மந்தமாக ஒரு இன்டர்வியூ போகிறது, இதெல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும். தன லாபம் என்பதும் சிறப்பாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். மொத்தத்தில் ரொம்ப இனிய நிகழ்வுகளை கொண்ட நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் ரொம்ப சுபிட்சமான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் அடைய வேண்டிய சில இலக்குகளையும் அடைவதற்கு சரியான ஒரு தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் அபிவிருத்தி என்பது ரொம்ப சிறப்பாக அமையிறதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம். சில முக்கியமான விஷயங்களில் நீங்கள் பங்கு பெற்று முக்கியமான ஒரு நபராக திகழ்வீர்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் சேரக்கூடிய தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கால வேளையில் உங்களுக்கு சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் எல்லாமே மாறி ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு தினமாக இது உங்களுக்கு அமைந்துவிடும். இதில் குறிப்பாக நீங்கள் தெய்வ கடாட்சம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்.
சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரிலாம் போயிட்டு வரும்போது நல்ல தரிசனங்கள், மனதுக்கு இனிய நிகழ்வுகள் இதையெல்லாம் தரக்கூடிய தினமாக இருக்கிறது. குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான தினம், மனதுக்கு இதமான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய தினம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில சுபமான நிகழ்ச்சிகளும் சுபமான சில பேச்சுவார்த்தைகளும் வரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் அவசர போக்கை கைவிட்டு நிதானமாக நீங்கள் செயல்பட நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உற்சாகமாக இந்த தினத்தை தொடங்கினாலும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது தடையும் தாமதங்களும் ஏற்படும். நாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று சொல்வது போல சில விஷயங்கள் நடக்கும். நம்ம இளைஞர்கள் இல்லை ரொம்ப ஒரு பரபரப்பாக செயல்பாடுகள் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கீழே விழுந்துடலாம், அடிபடலாம். அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும். ஓரிரு நாட்கள் அதை தள்ளி போடுவதும் சால சிறந்ததே. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு தீரும். அதன் பின் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அற்புதமான தினமாக இருக்கிறது. நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பாக செயல்பாடுகள் அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான நிகழ்வுகள், குறிப்பாக சில சுப நிகழ்வுகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற விஷயங்கள், காதல் போன்ற விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சில பேர் புதுசாக தொழில் தொடங்க வேண்டும் என்றோ இல்லைன்னா சில புது வேலைக்கு நம்ம மாறி போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாலோ அதற்கான அழைப்புகள் வரும். அதற்கான மனிதர்களை சந்திப்பீர்கள். அந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான ஒரு போக்கு காணப்படுகிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் உள்ள துயரங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் மறையக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. மனம் தெளிவரும். புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நம்ம எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேருந்து செஞ்சு வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு செயல்படுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது உங்களுக்கு அமைந்துடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு போக்கு காணப்படுகிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். மனசில் துணிவோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது ரொம்ப ஒரு அனுகூலமான தினம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகள், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரி இதெல்லாம் சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி லாபங்களை பெறுவது, நல்ல வாழ்க்கையில் சில நல்ல முன்னேற்றங்களை அடைவது போன்ற பல நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். குறிப்பாக குழந்தைகள், அவர்களுடைய முன்னேற்றத்தினால் நீங்கள் பெரிய அளவு சந்தோஷப்படுவீர்கள். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருக்கும் பொழுது அது நல்லபடியாக ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் வேலை பளு என்பது சற்று கூடுதலாக இருக்கும். எதையுமே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் சந்தோஷங்கள் ஏற்படும். இனிமையான நிகழ்வுகள், திருமணம் போன்ற நல்ல விஷயங்களை பற்றி பேச்சுவார்த்தைகள், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள் எல்லாம் இருந்தாலும் கூட துணிந்து செயல்பட்டு பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில முக்கியமான நிகழ்வுகளில் பங்கு பெறுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா புதுசாக வண்டி வாகனங்களை மாற்றி வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையும். பணப்புழக்கம் என்பது சிறப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு தெளிவாகும். மனத்தில் துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வேகம் சற்று அதிகமாகவே இருக்கும் உங்களிடம். நீங்கள் நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடித்து மன நிறைவை பெறுவீர்கள் என்பதை உறுதியாக சொல்லலாம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல ஒரு செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வகையில் சில நன்மைகள் ஏற்படும். மொத்தத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சற்று தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றிகள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நன்மையான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல பலன்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ஒரு அனுகூலமான தினமாகவும் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் காலையில் கொஞ்சம் கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் இருந்தாலும் மாலையில் மதியத்திற்கு மேல் தெளிவு பெறும். குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் உங்களுக்கு புகழ் ஏற்படும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிணக்குகள் எல்லாம் தீரும். குழந்தைகளும் ரொம்ப நல்லபடியாக உங்கள்கிட்ட நடப்பாங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு இனிமையான சூழல், ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையால் ஒரு கவலைகள் எல்லாம் மனதில் மறைந்து சந்தோஷங்களை எல்லாம் பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல தினமாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இது உங்களுக்கு அமையும்.